உங்களுக்காகவா? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. 18/8 18/8 1984. 87. பிறந்த நேரம் காலையில 7:15 7:15 AM. தேனி. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ரிஷபராசி சிம்ம லக்னம். சிம்ம லக்னம். என்ன கேள்வி கேட்கணுமா? வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள்மா. தீர்க்க சுமங்கலியா தீர்க்காயலோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா. ரிஷபராசி சிம்ம லக்னம். லக்னத்தை குரு பார்த்த யோக ஜாதகம். நன்றி குருஜி. நல்லா இருப்பீங்கம்மா. குருஜி தொடர்ந்து 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி திசையாகவே வருது. குரு சுச்சி எடுத்துட்டாரு. சரி. சனி திசையை நினைச்சா தூக்கமே வர மாட்டேங்குது குருஜி. சிம்ம லக்னத்துக்கு சனி திசை உங்க வீடியோ நிறைய பார்ப்பேன் நானு. சரிங்கம்மா. ஏம்மா சிம்ம லக்னத்திற்கு குருதசை அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை கொடுத்துட மாட்டார்மா. பேசிக்கான சில விஷயங்களை நல்லபடியாகவே கொடுப்பார். லக்னத்துல சனி அதுலதான் கல்யாணம் ஆகி ஒரு விவாகரத்து ஆகி மறுபடியும் 100 கல்யாணம் அப்படின்ற மாதிரி பயங்கர பிரச்சனையா இருக்கு. அந்த 100 திருமணம் கூட வீட்டுக்கு பிடிக்காம அம்மா அப்பாவோட பகையாகி அந்த மாதிரி இருக்குது. இப்ப அம்மா அப்பா கூட பேச்சுவார்த்தையே இல்ல. மாதிரி கஷ்டத்திலே போய்கிட்டு இருக்கு. குரு அம்மா அப்பா கூட பேச்சுவார்த்தை இல்ல. இந்த பாருங்கம்மா, சந்திரனை சனி பாக்குது, சூரியனை சனி செவ்வாய் ரெண்டும் சேர்ந்த தொடர்பு கொள்ளுது. அம்மா அப்பா கூட பேச்சுவார்த்தை இல்லைன்றதுக்கு இந்த காரக கிரகங்கள் சனியின் தொடர்பில் இருக்கக்கூடியது தான் அமைப்பு. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு குருதசை நடந்திருக்கு. இப்போ இந்த குருதசை வந்து இந்த அளவுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடாது. பிறந்த ஊர் வந்து தேனி இல்லையா? இப்போ எந்த ஊரில் இருக்கிறீங்க? இப்போ கம்பத்தில் இருக்கோம். தேனியிலிருந்து கம்பத்தில் இருக்கிறீங்க. 7.15 பிறந்திருக்கிறீங்க. இன்னும் ஒன்று, கல்யாணம் முடிச்சு கம்பத்துக்கு வந்திருக்கு. தேனியிலிருந்து கம்பம் என்னம்மா ஒரு 40-50 கிலோமீட்டர் தானம்மா? ஒரே மாவட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறீங்க. இந்த அமைப்பின்படி சிம்மத்து சூரியனை சனி பார்த்துட்டாலே நீங்கள் பிடிவாதக்காரியாக கோபக்காரியாக இருப்பீங்க. உண்மைதானம்மா? பா நல்ல இந்த குரு லக்னத்தை பார்க்கறதுனால தான் ஆமான்னு ஒத்துக்கிட்டீங்க. கவலையே படாதீங்க. இந்த சனி தசை உங்களுக்கு நல்லதை செய்யும். 6ஆம் இடம் தான் சுபத்துவ தொடர்புகள், அர்த்த சந்திரனுடைய தொடர்புகள் அவருக்கு கிடைச்சிருக்கு. வீடு கொடுத்தவரும் அப்படி ஒன்றும் கெட்டு போகலை. சனி வந்து உங்களுக்கு ராகு கேதுகளோட சேரல. என்னங்கம்மா? செவ்வாய் பார்வை சனிக்கு இருக்கு. பரவாயில்லம்மா, அது ராஜயோகாதிபதி பார்வை தான். அதுவும் குரு பார்த்த செவ்வாய் தான். அந்த ராஜயோகாதிபதியுடைய பார்வை இருப்பு அந்த அமைப்புகள் கொஞ்சம் அவருக்கு சனிக்கு நல்லது தான். குருதசை கெடுதல்களை கொடுத்தாருன்னா குருதசையோட சில விஷயங்கள் நல்லா இல்லைம்மா. ஆனால் அர்த்த சந்திரனுடைய பார்வையில், உச்ச சந்திரனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு சனி திசையில் என்ன கிடைக்க வைக்கும்னா அம்மாவோட தொடர்புகளை துண்டிக்க வைக்கும். இப்போ நீங்கள் 2 பேரும் கடுமையான ஈகோ அமைப்பில் இருப்பீங்க. தாய் தகப்பனோட நீங்கள் இப்பயே கடுமையாக தான் இருக்காங்க. இப்போ கடுமையாக நீங்களும் இருக்கிறீங்க. அவங்க பேச மாட்டாங்க ஜி. அவங்களுக்கு மீறி நான் இன்னொரு திருமணம் பண்ணது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால அவங்க பேசுறதாவே இல்லை. இதுதான்மா. அப்பா கூட ஓரளவு வந்தா கூட அம்மா வந்து சுத்தமாவே வெறுத்துட்டாங்க. செத்துட்டேன்னு நினைச்சு அந்த மாதிரிலாம் இது பண்ணி சொல்ல ஆரம்பிச்சாங்க. 4ஆம் இடத்துல சனி. இப்போ கூட ஒரு வீடியோ போட்டோம் ஆன்லைன் கிளாஸில். 4ஆம் இடத்துல சனி. 4ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறதுனால அம்மா இருப்பாங்க. சந்திரனை சனி பார்த்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனி திசையில் அம்மாவுடைய உறவு சுத்தமாக விலகும். நீங்களும் இறங்கி போகவே மாட்டீங்க. நான் உங்கள் மேலேயும் குறை சொல்லுவேன். பெத்த தாய் தானே. சரி போய் காலில் விழுகிறது, அம்மா நான் உன்னை தெரியாமல் பண்ணிட்டேன், ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீங்க. அடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. நீங்களும் கொஞ்சம் பிடிவாதமான ஈகோ ஆள் தாம்மா. ஏன்னா லக்னத்தை சனி பார்க்குது. என்ன இருந்தாலும் லக்னத்தை குரு பார்க்கறதுனால. ஆனால் தாயோட உறவு சனி தசையில் சீர் அடையாது. சந்திரனை சனி பார்க்குது. இந்த சனி தசையில் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களில் தாயை விட்டு நீங்கள் விலகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நடக்கிறது இன்றைக்கி வாங்க 3/6/2027 விரையாதிபதியோடைய அமைப்பில் கடுமையான மன அழுத்தத்தில் 4 மாதமாக இருப்பீங்க. குருதசை சந்திரபக்தியில் நல்லது செய்யாது. சனி பார்த்த சந்திரன் 12ஆம் இடத்து பாபத்துவ பலன்களை செய்வார். தூக்கமே வராது, விரயங்களாக இருக்கும்.
ஆமா குருஜி, எது தொட்டாலும் விரயம் தான். இது எப்படி என்ன சொல்றேன்னே தெரியல. முதல்ல நல்லா தான் இருந்தது வசதி வாய்ப்பெல்லாம், இப்பெல்லாம் சுத்தமாவே இது வசதி வாய்ப்பு சாப்பிடுறோம் திரும்ப அவ்வளவுதான். கிடைக்கும், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. வசதி வாய்ப்புகள் சனி திசையில் உண்டு. சனி என்னதான் 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் சொந்த அவர் வீடு 7ஆம் கிடைக்குமா அதிபதியும் கூட. குருஜி? வசதி சொந்த வாய்ப்புகள் வீடு கிடைக்கும். அமையுமா? சந்திரபக்தி முடியட்டும்மா. அம்மா குருதசையில் சந்திரபக்தி முடியணும். ஜூன் 2027 முடியுது. இப்போ உங்கள் வீட்டுக்காரருக்கு ஏதாவது என்ன ராசி அவர்? அவர் துளாராசி. சரி, துளாராசி. நல்ல வேளையாக 2 பேருக்குமே அஷ்டமச்சனி ஜென்மச்சனி அமைப்புகள் இல்லை. இந்த அமைப்பின் அடிப்படையில் என் குருதசை பையனுக்கு என் பையனுக்கு வந்து சிம்ம ராசி. அது அஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு குருஜி. நான் எதுக்கு கேட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்களே பதில் சொல்கிறீங்க தெரியுதா? குழந்தைக்கு அஷ்டமச்சனி உங்க வீடியோலாம் பார்ப்பேன் குருஜி. இன்னும் சொல்ல போனா என் மகனை வந்து நல்ல நேரத்துல எடுக்கணும்னு உங்க வீடியோவை பார்த்து தான் எடுக்கவே செஞ்சேன். நல்ல நேரம் அந்த டயத்துல அது ஒண்ணுதான் நல்லா இருந்தது. சந்திரன் சூரியன் கெடாம 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி வராம அந்த மாதிரி எடுத்தேன் குருஜி. உங்களுக்கு தான் கொடான கோடி நன்றி சொல்லணும். பையனுக்கு வாழ்நாள் யோக திசை வருது. அது எல்லாமே உங்களோட அருளால மட்டும்தான் நடக்குது. அப்படி இல்லை. 5ஆம் பாவகம் ஏம்மா இருங்கம்மா, நானும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன். 5ஆம் பாவகம் வலுவாக இருக்குல்ல உங்களுக்கு? ஆமாங்க குருஜி. குருதசையில் பிறக்கிற குழந்தை எப்படிமா உங்களுக்கு கெட்டு போகும்? 5ஆம் பாவகம் வலுவாக இருக்கும்போது 4ஆம் பாவகம் கெட்டு போய் உங்கள் தாய் கெட்டு போனாங்க. 5ஆம் பாவகம் வலுவடைஞ்சு உங்களுக்கு நல்ல பிள்ளை பிறக்கணும்லம்மா. ஆமாங்க குருஜி. ஜோசியத்தை புரிஞ்சுக்கங்கம்மா. ஜோசியம் ரொம்ப எளிமையானதுமா. இருங்கம்மா, ஜோசியம் பாவக ரீதியாக புரிந்து கொண்டால் மிக எளிமையானதுமா. உங்களுக்கு குருதசை நடக்குது. குருதசையில் உங்களுக்கு சில குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா 7 8ஆம் பாவகங்கள் சனி ராகு தொடர்புனால உங்களுக்கு 2வது திருமணம். சரி, மகன் நல்ல விதமாக பிறக்கணும்னா குரு தன்னுடைய காரகத்துவத்தையும் அருமையாக கொடுத்தாகணும். இன்னொன்று, அவர் தன்னுடைய 5ஆம் வீட்டையே பார்க்குறாரு. அப்போ நல்ல பிள்ளை பிறந்தாகணும்ல உங்களுக்கு. நல்ல நேரத்தில் தானே பிறந்தாகணும். குரு அருளால தான் கிடைச்சிட்டது, இல்லைன்னா கிடைச்சிருக்காதுதான். 4ஆம் பாவகம் கெட்டு போச்சுமா. தாயுடைய உறவுகள் சனி திசை நடக்க போகிறதுனால கடைசி வரைக்கும் சேராது. அம்மா வந்து கடைசி வரைக்கும் சேர மாட்டாங்க. அப்பா வந்து விட்டகுறை சூரியனை குருவாக இருக்கிறதுனால விட்டகுறை தொட்டகுறைன்ற மாதிரியாக இருக்கும். சனி தசை அம்மாவை கொஞ்சம் தூரமாக பிரித்து வைத்து உங்களுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்கும். ஏன்னா 7ஆம் இடத்திற்கு அவர் கேந்திரத்தில் தான் இருக்கிறார். நல்ல வேளையாக சுக்கிரன் கெட்டு போகலை, உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். இந்த 2வது வாழ்க்கை அமைப்புகள் நல்லா தான் இருக்கும், குழந்தை அமைப்புகளும் நல்லா தான் இருக்கும். கவலைப்படாதீங்க. அம்மாவை பற்றி நல்ல பலன் சொல்ல மாட்டேன், ஆனால் அம்மா உயிரோடு இருப்பாங்க. ஏன்னா 4ஆம் அதிபதி குருவின் பார்வையில் இருக்க சந்திரன் உச்சமாக இருக்கிறார். அம்மா உயிரோடு இருப்பாங்க. அம்மாவால் 10 பைசா பிரயோஜனம் இருக்காது. இதில் இந்த திருமண விஷயத்தில் ஏதாவது ஒரு கசப்பான சம்பவங்கள், 2வது திருமண விஷயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயங்கள் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டேன் ஜி, கரெக்ட். அது இருக்குது, அது ஆன்லைன்ல சொல்ல முடியாதுன்றதுனால எனக்கு நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டேன். மாட்டேன், எனக்கு தெரியும். நான் சொல்ல மாட்டேன். லைவில் அதை சொல்ல முடியாது. எனக்கு இங்கே அது தெரிஞ்சு போச்சு. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்னு சொன்னோடனே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்கள் அம்மா தலைகளை நன்னால ஏற்றுக்க மாட்டாங்க. ஆமாங்க ஜி. உங்கள் அம்மா தலைகளை நன்னால ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தினால உங்கள் அம்மா பிரிகிறாங்க, அவ்வளோதான். அதனால் இது ஒன்று மட்டும்தாம்மா. சனி தசை நல்லா இருக்கும்மா. தாயை பிரிக்க வைத்து, தாயை இழக்க வைத்து, அப்படி இப்படின்னு சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால, அந்த அர்த்த சந்திரனுடைய பார்வை இருக்கிறதுனால 4ஆம் பாவகத்தை கெடுத்து மற்ற அமைப்புகளை நல்லாவே செய்யுமா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. நன்றி அம்மா. வணக்கம் குருஜி. நேரம்